ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான யுவர் மிஸ் சர்வன்ட் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொமான்ஸ் அனிமே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால தான் இந்த அனிமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு இதில் ரொமான்ஸ் மட்டுமே இருக்காது, ஆக்ஷனும் கலந்து இருக்கும். ஆல்ரெடி தமிழ் டபுள் அவைலபிள் இருந்தாலுமே கூட ஹீரோயினோட வாய்ஸை கொலை பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் நான் இதை செலக்ட் பண்ணி போகிறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கற்றுக்கல போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யுவர் மிஸ் சர்வன்ட் சீசன் 1 எபிசோட் 1. இதோ எருங்க வாரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காலிங் பெல் அடிக்கும் எந்திரிச்சு போகிறோம். என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா, என்னைய உங்களோட சர்வெண்ட்டை ஏற்றுக்கிடுறீங்களா, எனக்கு எதுவும் வேலை இருக்கா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குறா. திடீர்னு ஒரு நாள் இப்படி தான் மெய்டு வந்து ஒர்க்கு கேட்டேன் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். வீட்டில் பேரண்ட்ஸ் இல்லாத அப்படி குப்பையாக இருக்குது, இருங்க ஜூஸ் எடுத்துகிட்டு வர நம்ம ஹீரோ போகிறோம். முன்ன பின்ன தெரியாத ஆளை வீட்டுக்குள்ளே விட்டுட்டானே அப்படின்னு அப்புறம் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். ஒருவேளை என்கிட்ட எதை ஸ்கேம் பண்ணி விற்க வந்திருப்பாள் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் மெய்டுனா அதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணீங்க நம்ம ஹீரோ கேட்குறேன். என் மாஸ்டருக்கு பிரச்சனை கொடுக்குற ஆளுங்களை நான் கொண்டுருவேன், என்னோட மாஸ்டர் தான் இந்த பிளேஸ் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு நம்ம சொல்லுவோம். நல்லா ஜோக் பண்ணுறீங்க நம்ம ஹீரோ சொன்னா. ஜோக்கு நான் என்னதுன்னு அவன் கேட்குறான். உன் மாஸ்டர் எதுக்கு இந்த இடத்த ரெக்கமெண்ட் பண்ணுவோம், உன் மாஸ்டர் யாரு நம்ம ஹீரோ கேட்குறேன். உங்கள் தாத்தாவோட 2வது பொண்ணோட 3வது தம்பியோட நான் ஆரம்பிக்கவும் கன்ஃபியூசிங்காக இருக்குது, நிறுத்துங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு. அச்சோ அவசரப்பட்டுட்டேன், என்னையும் போட்டு தள்ளிடுவாள் நம்ம ஹீரோ பயப்படுறேன். நீங்கள் உண்மையிலேயே அசசின் தானே, உங்கள் ஸ்பெஷலிஸ்ட் என்ன நம்ம ஹீரோ. நான் நார்மலாக அப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண மாட்டேன், என் ஸ்கில்ஸை நீங்கள் சந்தேகப்பட்டீங்க, அதனால தான் நான் டேரெக்டாக காமிச்சேன்னு சொல்லுவோம். எனக்கு அசாசினேஷன் பண்ணுறதுக்கு இப்போ யாரும் இல்லை, ஸோ உங்களுக்கு வேலை கொடுக்குறதுக்கு எனக்கு எந்த ரீசனும் இல்லை, சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு அங்கேருந்து கிளம்புறான். இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ கீழே ஏதோ கிடக்கிறத நம்ம ஹீரோ பார்க்குறான். எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இப்போ நான் எங்கே போகிறது அப்படின்னு அந்த மெய்டு சோகமாக போயிட்டுருக்கான். மிஸ் மெய்ட் வெயிட் பண்ணுங்க, இதை விட்டுட்டு போயிட்டீங்க. நம்ம பெல்லை நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது சைடில் ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்கு. நம்ம அதை நம்ம ஹீரோ கவனிக்கல, அது மோதிர மாதிரி வரும். டக்குன்னு போய் இந்த மெய்ட் நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுதா. பார்த்து போங்கன்னு இந்த டிரைவர் திட்டிட்டு போயிருந்தான். இப்போ தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்கிறான். அவளுக்கு ஹார்ட் படப்படன்னு அடிச்சிட்டு இருக்கு. என் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நான் யாரையும் காப்பாற்றினது இல்லை, என் ஹார்ட் பீட் துடிக்குதுன்னு அவள் பார்க்குறான். இந்த பெல்லை விட்டுட்டு போயிட்டீங்க நம்ம ஹீரோவட்ட கொடுக்குறான். அவள் சரி நம்ம கிளம்ப போகும். மிஸ் மெய்டு ஆக்சுவலி எனக்கு க்ளீனிங் பண்ணுற ஒரு வேலை இருக்குது, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இப்போ நைஃபெல்லாம் அவள் அடிக்க வச்சுட்டு, நைஃப் தான் மேன் கைண்ட் ஃபஸ்ட்டு டூல்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் உன்னை க்ளீன் பண்ண தான் கூப்பிட்டேன், இது கூப்பிடல நம்ம ஹீரோ சொன்னோம். ஓ க்ளீனிங் பண்ணுறதானே, எவனை க்ளீன் பண்ணணும்னு சொல்லுங்கன்னு அவள் கேட்டேன். கொலை பண்ணுற மீனிங்கில் அந்த மீனிங்கில் பேக்லலாம் க்ளீன் பண்ணும், பேக்கில் பாடி இருக்குன்னு சாதாரண குப்பை தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு வீட்டு வேலைக்கு தான் ஹால் தேவைன்னு சொல்லுவோம். என் ஒயரேவை காப்பாற்றிருக்கேன், மோசமான பர்சனாக தெரில நம்ம ஹீரோ பார்க்குறான். வீட்டு வேலை பார்த்தா எனக்கு வேலை இருக்கான்னு கேட்கும். கண்டிப்பாக நம்ம ஹீரோ சொல்கிறான். பட் கொஞ்ச நேரத்துலேயே மாப்பை உடச்சி பக்கெட் தலையில் இருக்குது, என்ன மன்னிச்சிருங்க, நானும் வேலையை விட்டு தூக்கிறாதீங்கன்னு கால் வலிக்கு உள்ள மாதிரி போயிட்டு அவள் கரெக்டாக நின்றுறான். பட் பக்கெட் தலையில் வந்து விழுந்துருது. நீ இவ்வளோ கிளம்ஸியாக இருப்பேன்னு எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ சொன்னான். நான் பிரோஜனம் இல்லை, என்ன வேலையை விட்டு தூக்க போகிறீங்கல்ல அவள் கேட்கவும். உனக்கு இதுக்கு முன்னாடி செய்ய தெரியாத வேலையை சொன்னது ஏன் தப்பு தான், பட் நீ இதில் கற்றுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணலான்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ ஒரு வழியாக ரூமை க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ தான் ரூம் க்ளீனாக இருக்குது, தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஐயோ டைம் ஆயிடுச்சே, பசிக்குது, உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டால் அதுவும் தெரியாதுன்னு சொல்கிறான். சரி நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் போய் சாப்பாடு பண்ணுறேன்ட்டு ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ தேங்க்ஸ்ன்னு சொன்னது அவளுக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஹைஸ்கூல் பசங்களுக்கு இந்த மாதிரி சினோரியாக நடக்கிறது தான். என் பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லை, ஒரு கும்சியான மெய்டு பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு விவரம் தெரியாது, அவளை கட்டிகிட்டே வெளியே வர போகிறான். நம்ம ஹீரோ பார்த்தா அவள் ஃபுல் ட்ரெஸ்ஸி போட்டு தான் வெளியே வந்திருக்கா. நைஃப் ஒர்க் தான் எனக்கு பெட்டராக வரும், இந்த வேலையை வச்சு பார்க்குறேன்ட்டு கேபேஜை சும்மா வேர்லேயே வெட்டுறா. கேபேஜை துண்டு துண்டாக வெட்டிட்டு நம்ம பெருமைப்படுறா. தெருமுக்குள்ள ஒரு வயசான பாட்டி தாத்தா தான் இந்த டோங்கட்ஸு செய்கிறாங்க. டேஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம ஹீரோ சொன்னான். ஆக்சுவலி நான் சாப்பாடை டேஸ்ட்டுக்காகலாம் சாப்பிட்டதில்லை, ஜஸ்ட் வாழ்றதுக்காக தான் சாப்பிடுவேன். சாப்பாடில் டேஸ்ட்டெல்லாம் பெருசாக நான் கேர் பண்ணுறதில்ல அப்படின்னு அவள் சொல்கிறான். இதை நீ ட்ரை பண்ணதுக்கப்புறம் இதுவும் வாழ்க்கையை மாற்ற போகுது, இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இதோட விலை கம்மி தான், செலிபிரிட்டிஸே சீக்கிரட்டாக வந்து சாப்பிடுவாங்க, ஒரு பேக் தானே இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க சொல்லி நம்ம இதை ஷேர் பண்ணிக்கலான்னு பாதி எடுத்து அவளுக்கு நம்ம ஹீரோ கொடுக்குறோம். ஆமாம் மிஸ் மெய்டு உங்கள் பேர் என்ன நம்ம ஹீரோ கேட்டேன். எனக்கு பேர் எதுவும் கிடையாது, என் எம்ப்ளாயர் அவங்க இஷ்டத்துக்கு தான் என்ன கூப்பிடுவாங்க, நீங்கள் வேணா எனக்கு ஒரு பேர் வைங்கன்னு சொல்லுவோம். இப்போதைக்கு நான் அவங்களை மிஸ் மெய்டுனே கூப்பிட்றேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். என் பேரை பற்றி இது நாள் வரை நான் கவலைப்பட்டதில்லை அப்படின்னு அவள் யோசிக்கிறான். இவன் இந்த டோங்கட்ஸு சாப்பிட்டாலும் அவளுக்கு பெருசாக டேஸ்ட் எதுவும் தெரில. எப்படி இருக்குது நம்ம ஹீரோ கேட்குறான். இத்தனை நாளாக ஜஸ்ட் சர்வே பண்ணுறதுக்காக சாப்பிட்டுட்டு இருந்தா அவளுக்கு, இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. இந்த சாப்பாடை விடவும் நம்ம ஹீரோ கொடுக்குற அக்கறை, இந்த சுச்சுவேஷன் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2nd ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குது, அதில் தூங்கிக்கோங்க நம்ம ஹீரோ சொல்கிறேன். எனக்காக நீங்கள் ரூம் தருவீங்களா நான் கேட்டு கொஞ்சம் ஹாப்பியாகிறேன். உன் ஸ்கின் ஒயிட்டாக இருக்குது, நீ கோல்ட் ஹார்ட்டடாக இருக்க, ஸோ உன் பேர் அவளுக்கு கோல்டு அப்படிங்கிற பேர் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அந்த பேரை நம்ம ஹீரோட்ட சொல்ல வேணான்னு அவன் யோசிக்கிறான். நீ வெறுமனை டோங்காட்ஸு சாப்பிட்டுட்டு இருக்க, டோங்காட்ஸு சாஸை ஊற்றி சாப்பிடுப்பான்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். அவளும் சாஸை ஊற்றிட்டு வாயில் வைக்கவும்
அப்பதான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைமா சாப்பாடோட டேஸ்ட் தருது. இது வேற லெவல்ல ஹாப்பி ஆகுறா. நைட்டு நம்ம ஹீரோக்கு எதோ கனவு வருது. நம்ம ஹீரோ அதில் அழுதுட்டு இருக்கான். பாதி சாப்பாடு அந்த மேடு கொடுத்ததுனால நம்ம ஹீரோக்கு பசிக்குது. கப் நூடுல்ஸ் சாப்பிடலாம். நம்ம ஹீரோ கீழே போனான். கிச்சன்ல ஏதோ சவுண்ட் வருது. அவ வேற அசாசின்னு சொன்னா, யாரையோ கொண்டு வெட்டிட்டு இருக்காளோ. நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஃபேஸ்ல பிளட் இருக்குன்னு பார்த்தா அந்த சாஸ் திருடி சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த மனுஷருங்க வேலையை விட்டு தூக்கிறாதீங்கன்னு சொல்ல, பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்கிறான். மிஸ்மேட் உங்களுக்கும் பசிச்சுதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டான். இந்த டோக்காட்சு சாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவன் சொல்லுவோம். டோங்காட்சு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு டிஷ் மேக் பண்ணி தரான். இந்த டோங்காட்சு சாஸ்ன்னு அவன் சாஸை தான் ட்ரை பண்ணுறான். மாஸ்டர் யோகையா, உங்களுக்கு மோசமான ட்ரீம் வந்துச்சா? உங்கள் ரூமில் சவுண்டு வந்துச்சு, உங்கள் யாரும் கொல்ல வந்திருக்காங்களோ நான் எட்டி பார்த்தேன். பட் நீங்கள் தூக்கத்தில் அழுதுட்டு இருந்தீங்கன்னு சொல்லுவோம். நான் எதுவும் பேசுனது பார்த்தே நம்ம ஹீரோ கேட்டு வைக்கப்படுறான். அம்மான்னு சொல்லி அழுதுட்டு இருந்தீங்க. எனக்கும் இன்னைக்கு கனவு வந்துச்சு. அதில் டோங்காட்சு சாஸ் என்கிட்ட வந்து பேசிச்சு. நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் நான் காலியாக மாட்டேன்னு அது சொல்லுச்சு. சரி நான் அதை லிக் பண்ணலான்னு போனால் கனவுல இருந்து எந்திரிச்சிட்டேன். என் கனவுல என்ன யாராச்சும் கொள்றது இல்லை நான் யாராச்சும் கொள்ற மாதிரி தான் கனவு வரும். ஃபர்ஸ்ட் டைம் டோக்காட்சு சாஸ் வந்திருக்கு, புதுசாக இருக்குது. பட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கும் ஹாப்பியான கனவு வரணும்னு ஆசை நினைக்கிறேன். அப்படி நடக்க எதை பண்ணணுமான்னு உன்னை கவலைப்பட வச்சதுக்கு சாரி. அந்த மாதிரி கனவு எனக்கு எப்பயாச்சும் தான் வரும். சின்ன வயசுல எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. சின்ன வயசுல எங்கள் அம்மா மடியில் படுத்து தூங்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இப்போ என் மடியில் வேணால் படுத்து தூங்குங்கன்னு அவள் சொல்கிறா. அது அப்போ நான் சின்ன பிள்ளையா இருந்தா, இப்போ நான் அடல்ட் ஆகிட்டேன்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். நீ கொல்றதுக்காக மட்டும்தான் பிறந்தவ, வேற எதுக்கும் லைக் இல்லைன்னு சொல்லி அவளோட முன்னாள் மாஸ்டர் சொன்னதை பற்றி சோகமாக இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோவை மடியில் படுத்துற மாஸ்டர் யோகேன்னு சொன்னா, ஹீட்டேஷி நீ என் பேரை சொல்லி கூப்பிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வருமா மாஸ்டர் அப்படின்னு அவ கேட்குறேன். ஆமாம், உன்னோட ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ்ன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ இப்படி தான் இந்த மெய்டை மீட் பண்ண ஸ்டோரி ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த மெய்டுக்கு ரொம்ப வயசு அதிகம். நம்ம ஹீரோ வேறு ஸ்கூல் படிக்கிற பையன் தானே நீங்கள் யோசிக்கலாம். பட் அந்த மெய்டுக்கு 21 ஏஜ் தான் ஆகுது. நம்ம ஹீரோக்கு ஏஜ் 17. ஸோ 4 வயசு தான் டிஃப்ரென்ஸ். ஈவன் இவங்க ஏஜ் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் இல்லைனாலுமே இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். இன்னும் கதை வேற லெவலில் சூப்பராக போகும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.